Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ. இந்த ஸ்டிச் நேம் பார்த்திங்கன்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. சரிங்களா, இந்த ஸ்டிச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் புரியும். கிளாஸஸ் வந்து அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டிச் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து முன்னாடி போன அப்புறம் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைன்ஸ் இப்போ நான் ட்ராப் பண்ணியிருக்கிற மாதிரியே லைன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த செங்கல் இது மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிராஸாக ஃபஸ்ட் லைன் வந்து ஒரு இடத்துல நீங்கள் துறையுமா ஒரு கோடு போட்டுக்கிட்டு செகண்ட் லைன் வந்து ஃபஸ்ட் லைனோட மிட் பாயிண்டில் கோடு போடணும். சரிங்களா, நான் சொல்கிறது புரியலனாலும் நான் போட்டிருக்கிற லைன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். வீடியோஸில் பார்த்தா இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் தான் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட போகிறீங்க. உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தான் இருக்கும், ரிஸ்க்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லைன் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு லூப் எடுத்து பேக்கில் வந்து குட்டியாக ஒரு லாக். இது எதுக்காகனா ஷார்ப் எட்ஜு கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக தான் இது வந்து பேக் கொண்டு போகிறோம். இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த லைன் வந்து கிராஸாக வந்து உள்ளார ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் வந்து பேசிக் செயின் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த லைன் கிட்ட லாங்காக போட போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா, உங்களுக்கு இது ரிஸ்க்கானதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சும். சரிங்களா, ஒரு ப்ளவுஸோ இது வந்து ஒரு ஃப்ளாரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃப்ளார் டிசைனு, கொடி மாடலு அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆரி ஒர்க் வந்து ஃபில் பண்ணுவோம். சரிங்களா, அதில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டிச் நம்ம வந்து நார்மலாக செயின் ஸ்டிச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சு கொடுக்கும்போது ப்ளைனாக நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும். இதுவே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க, இவங்களுக்கு நிறைய டிசைன் தெரியுது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சரிங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டிச்சை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா நெருக்கமாக போடணும். ஃபஸ்ட் லைன் வந்து கார்னர் வரலையும் முடிச்சுட்டு அகைன் வந்து அந்த மேலேருந்து கீழே வரணும். சேம் அதே லைனில் தான் வரீங்க நீங்கள். லாக் போடுறது வந்து சென்ட்ரல் அந்த குட்டி குட்டி கோடுக்கிட்ட லாக் போடுறீங்க இல்லையா, அது வந்து சேம் ஃபஸ்ட் லைன் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தோராயமாக கவுண்டிங்கில் வந்து ஒரு 5 லைன்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரே லைனில் வந்து 5 லைன்ஸ் கிட்ட நீங்கள் போடணும். ஸ்ட்ரைட் லைன் வந்து 5 போடணும். அகைன் இன்னொரு அந்த ஒரு பாக்ஸ் முடிச்சுட்டு ஆனால் பக்கத்தில் வரீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு வேறு இடம் மாறும். சரிங்களா, உங்களுக்கு வந்து அது ஒரு மேட் மாதிரி தெரியும். அதுக்காக தான் இது நேம் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து செகண்ட் லைன், ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சா, செகண்ட் லைன் பார்த்துக்கோங்க. இது தூரம் பார்க்கறதுனால உங்களுக்கு தெரியல, நான் பக்கமும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். நீங்கள் வந்து ஒரு செயின் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த செயினவே நீங்கள் லாங்காக அந்த ட்ராப் பண்ணியிருக்கிற லைனுக்கு மேலேயே வந்துட்டு போட்டுட்டு வரீங்க, அவ்வளோதான். சரிங்களா, இது பேர் தான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இதுலேயே 2 டைப் இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்து இருக்கிறது அப்படியே த்ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்டிச் போடுறது. இன்னொன்று வந்துட்டு பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு 3D எஃபெக்டில் கொடுக்குறது. சரிங்களா, 2 மெத்தட்லேயும் நீங்கள் வந்து மேட் ஃபில்லிங் யூஸ் பண்ணலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட் லைனு, செகண்ட் லைனு, தேர்ட் லைன் வந்து ஃபஸ்ட் லைன் மாதிரியே, செகண்ட் லைனு ஃபோர்த் லைன் ஒரே மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு லைன் ஒரு மாதிரி நீங்கள் வந்து கவுண்டிங் மட்டும் வச்சுக்கோங்க. 5 லைன்ஸ் வரணும் நம்மளுக்கு. இப்போ நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போகிறேன்னா ஒரு 5 வர மாதிரி ஸ்டிச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மிட் பாயிண்டில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் 5க்கு கம்மியாக போட்டாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு ட்ராயிங் வந்து நீட்டாக வராது, அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா,
அவ்வளோதான். இதே சேம் அந்த ஃபஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அதே போல் தான் வந்துட்டு ஃபைனல் வரையிலுமே பண்ணியிருக்கேன். அந்த குட்டி குட்டியாக வந்து லைன் எடுத்து ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்டிச் போடும் இல்லையா, அந்த குட்டி லைன் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டும். அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து கிளியராக தெரியும் பாருங்கள். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் லைனும் செகண்ட் லைனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா, அந்த மாதிரி தான் சரிங்களா. இந்த ஆர்டின் ஷேப்புக்கு தான் நான் வந்து பைப்பிங் த்ரெட், இது பைப்பிங் த்ரெட் இல்லை, இந்த ட்ரெஸ்க்கெலாம் ஒரு டேக் மாதிரி வரும்ல, அந்த டேக்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து பைப்பிங் த்ரெட் வந்து என்கிட்ட லார்ஜ் சைஸ் தான் இருக்குது, அதனால் நான் அது யூஸ் பண்ணல இதுக்கு. அது வந்து ப்ளவுஸோட எம்போஸ்டு டிசைன் போட யூஸ் ஆகும் அது பின்னாடி, அதனால் அதுக்கு பதிலாக வந்து நான் இந்த இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து வீட்டில் கிடைக்கிற ஏதாவது கொஞ்சம் தப்பமாக இருக்கிற த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா. இதில் லைன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டைப்படையில் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. 6 லைனு 8 லைனு 10 லைன் அந்த மாதிரி ரெட்டைப்படையில் வர மாதிரி ஒட்டிக்கோங்க சரிங்களா. அந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா தான் நீங்கள் 2 த்ரெட்டையும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சாக போடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா. இது ஆக்சுவலாக வந்து ஒட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு தைச்சிக்கலாம். நீங்கள் ஒட்ட தேவையில்லை. எனக்கு பிட்டு பிட்டாக பீஸ் வந்து சின்ன சின்னதாக கிடச்சதுனால நான் ஒட்டி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஒட்டினீங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிற பிசுறெல்லாம் வந்து வெளியே தெரியும் ஸ்டிச்சஸ் போடும்போது. அதனால தான் ஒட்டாதீங்கன்னு சொன்னேன் சரிங்களா. நீங்கள் வந்து நார்மலாக இதை வச்சு ஊசி வச்சு தைச்சிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பெட்டர். ஜஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி அந்த லைனுக்கு தேவையான அளவுக்கு வச்சு நான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே அதே போல் ஒட்டிட்டேன். இது ஃபுல்லாக ட்ரை ஆன அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். காயறதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா எல்லாமே வந்து கலந்துக்கும். ஒன்று நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து 2 த்ரெட்டாக சேர்த்தி போடுவீங்க, 2 த்ரெட்டும் ஒன்றா சேர்ந்து வந்துடும். க்ளூ அதுக்கு மேலே எக்ஸஸாக எங்கேயும் அப்ளை ஆகாத அளவுக்கு பார்த்து ஒட்டுங்க. பக்கம் வந்து க்ளூ அப்ளை ஆகிடுச்சுன்னா அந்த நீடில் விட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு அந்த க்ளூ இருக்கிற இடத்துலலாம் வந்து நீடிலே உள்ளே போகாது, அப்படியே போனாலும் த்ரெட் வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் க்ளூ மட்டும் கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் எனக்கு அது ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து சென்டரில் தான் ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு ஷேப் கொடுக்குறோம், அதனால் வந்து ஷேப்புக்கெலாம் மேக்ஸிமம் வந்து அது ஒரு சென்டர் பாயிண்ட் பார்த்து பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் கார்னர்லேருந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் லைனை பேஸ் பண்ணி தான் வந்து பக்க லைனு அதுக்கு பக்க லைன் போடுவோம். ஃபஸ்ட் லைனே இதில் நம்ம எங்கே போடுவோம்னா அந்த ஹார்ட்டினோட எட்ஜில் போடுவோம். அது வந்து ஒரு 2 ஸ்டிச் கூட கிடைக்காது. அடுத்த லைன் வந்து ஒரே ஸ்டிச் தான் வரும். அந்த பக்க லைனை பேஸ் பண்ணி நம்மளால் போட முடியாது இல்லையா. அதனால் இந்த ஸ்டிச்சு நீங்கள் போடுற ஷேப்புக்கு தகுந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி ஷேப்பாக போடும்போது நீங்கள் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி பாதி பாதியாக முடிச்சுக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு வந்து அது ஈஸியாகவும் இருக்கும், 2வது உங்களுக்கு ஈஸியாக ஷேப் கிடைக்கும். 2 த்ரெட்டுக்கு ஒரு ஸ்டிச் போடணும். இது மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 லைன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 5 லைனுக்கு மேலே எடுத்திங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்ட முடியும். நீங்கள் 5க்கு கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சு அந்த மேட் ஃபில்லிங் மாதிரியே தெரியாது. சும்மா நானும் ஸ்டிச் போட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு 5 லைனுக்கு மேலே ஸ்டிச் போடுங்க. இப்போது ஒரு லைன் போட ஆரம்பிக்கிறீங்கன்னா அதே போல் 5 லைன் போடுங்க. புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஒவ்வொரு வீடியோலையும் அதை தான் கேட்டுட்ருக்கேன். புரியும்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டில் வந்து வீடியோ கிளியர்னு கூட சொல்லிவிடுங்க சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது நான் தெரிஞ்சுக்கணும், அதனால தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சிலருக்கு புரியலாம், ஒரு சிலருக்கு இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இது வந்து 3D மாடல்லையும் நீங்கள் போட்டு தரலாம். இப்போ வந்து ஒரு ஷர்ட்டில் வந்து ஒரு
ஹார்ட்டின் மாதிரி போட்டு தர சொல்லி இதை பாய் ஷர்ட்க்கெலாம் வந்துட்டு ஒரு டிசைன் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த ஆரி ஒர்க் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆரி ஒர்க்குன்றது நம்ம ப்ளவுஸை தாண்டி இப்போ பாய்ஸ்லாம் கூட மேக்ஸிமம் இந்த இது மாதிரி லைன் மாதிரி போடுறாங்க. இப்போது நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அது வந்து ஆரி ஒர்க் தான். சரிங்களா? அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி தரலாம். இந்த டிசைன் வச்சு ஒரு பேக்கெட் கிட்டேயோ இல்லை இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஹார்ட்டின் மாதிரி போட்டு ஆப்போசிட்டில் போட்டு தரலாம். ஒயிட் ஷர்ட்க்கு நல்லாயிருக்கும். ஒரு சிலர் அந்த மாதிரி பசங்களும் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி இந்த 3D மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி தரலாம். சரிங்களா? இந்த பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுறது வந்து இந்த 3D எஃபெக்டில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? 5 லென்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அகைன் வந்து அந்த 2 த்ரெட்டையும் விட்டுட்டு ஆப்போசிட் லைனில் இருக்கிற 2 த்ரெட் எடுத்திருக்கேன். எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம் இல்லையா? அதுக்கு சென்டரில் இப்போ அந்த லைன் போட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? சேம் அதே தான். இதில் வந்து பைப்பிங் த்ரெட் உள்ளே கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் இதுலேயே வந்து பென்னில் வந்து லைன் ட்ராப் பண்ணி கூட நீங்கள் போடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம நெருக்கமாக ஃபில் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த லைன்ஸ்லாம் மறைஞ்சிடும். அதனால் நமக்கு வரல பிகினராக இருக்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து ஒரு லைன்ஸ் போட்டு ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட முடியலனா கூட. ஸ்டிச்சஸும் எக்ஸ்பிளைனும் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுதான்றதை மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் கிளியர்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்களோட கன்வீனியன்ட் தான். சரிங்களா? நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு கிளாஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை என்னோடய வாட்ஸ்அப் குரூப் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் சரி, எனக்கு வந்து கிளியராக புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. உங்களுக்கு புரியலைன்ற பட்சத்துக்கு நான் மறுபடியும் கூட கிளாஸ் எடுக்க தயார். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுனால இதுதான் பெனிஃபிட். நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வரும். நமக்கு எந்த இடத்துலையும் இது இல்லாத போகும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டிச் போடுறீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்கொயர் போட்டிருக்கு இல்லையா? அதில் வந்து ஒரு ஸ்டிச்சு, இன்னொன்று இந்த பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச்சு, இன்னொரு வந்து ஸ்ட்ராபெரியில் வந்து ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு ஸ்டிச்சு. அது வந்து நீங்கள் 3 ஸ்டிச்சு மொத்தம் போடணும். அது வந்து நீங்கள் நார்மலாக போட்டாலும் சரி, பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, மொத்தம் 3 ஸ்டிச்சு போட்டு காட்டணும். சரிங்களா? அது லைட்டாக பிசிறு தெரியுது இல்லைங்களா? அது வந்து நான் ஒட்டி இருக்கிறது தான் ரீசன். சரிங்களா? நீங்கள் தைச்சிருந்தா அது மறைஞ்சிட்டுக்கும். ஒட்டினது தான் ரீசனு. இது லைட்டாக அந்த ஸ்டிச்சுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சின்ன பைப்பிங்கிறதுனால உங்களுக்கு வந்து 3Dயில் வந்து வரும், லைட்டாக 3D மாதிரி. இந்த ஸ்ட்ராபெரியை தான் ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன். அதை பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ஷேப் வந்து நீங்களே போடலாம். சரிங்களா? நான் நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 3D வேணும்னாலும் நீங்கள் ஃபில் பண்ணி போடலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்ட்ராபெரி போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டிச்சஸ் ஆனால் கரெக்ட் தான். சரிங்களா? தேங்க்யூ.